அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு TS சொக்கலிங்கம். போரும் வாழ்வும் பகுதி 2, புத்தகம் 3. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 1. மாஸ்கோவில் பியர் வாழ்க்கை. இளவரசர் ஆண்ட்ரூவுக்கும் நட்டாஷாவுக்கும் நிச்சயதார்த்தமான பின்பு வெளிப்படையான காரணம் எதுவுமின்றி திடீரென்று பியருக்கு ஒரு நினைப்பு தோன்றியது. அதாவது, முன்போல வாழ்க்கையை நடத்தி கொண்டு போவது முடியாத காரியம் என்று அவர் உணர்ந்தார். அவருடைய நன்மையாளர் அவருக்கு அருள் செய்து காட்டிய உண்மைகளில் அவர் உறுதியாய் நம்பிக்கை கொண்டிருந்தார். தம்மிடமுள்ள உள் ஒளியை பூரணத்துவமாக்குவதில் அவர் சந்தோஷம் கொண்டிருந்தார். அதற்காக மிகுந்த ஆர்வத்தோடு தம்மையே அர்ப்பணம் செய்திருந்தார். ஆனால் அத்தகைய வாழ்க்கையில் இருந்த குஷியெல்லாம் ஆண்ட்ரூவுக்கும் நட்டாஷாவுக்கும் நிச்சயதார்த்தம் ஏற்பட்ட பின்பு மறைந்து போயின. அதே சமயத்தில்தான் ஜோசப் அலெக்சிவிச் மரணமானார் என்ற செய்தியும் அவருக்கு கிடைத்தது. இப்பொழுது அவருக்கு மீதமாயிருப்பதெல்லாம் வாழ்க்கையின் வெளிப்பார்வை ஒன்றுதான். அவையாவன அவருடைய வீடு, பிரபலமான மனைவி. அந்த மனைவி இப்பொழுது ஒரு மிக முக்கியமான பிரமுகரின் தயவுகளை அனுபவித்து வந்தாள். பீட்டர்ஸ்பர்க் பூராவாக அவருக்கு அறிமுகமான பேர்வழிகள், உற்சாகம் இல்லாத அவருடைய கோர்ட் சேவைகள். இந்த வாழ்க்கை திடீரென்று எதிர்பாராத விதத்தில் பியருக்கு அருவருப்பாக தோன்றியது. தினக்குறிப்புகள் எழுதுவதை அவர் விட்டுவிட்டார். சங்கத்தின் சகோதரர்களிடம் உறவாடுவதை அவர் தவிர்த்து வந்தார். மீண்டும் கிளப்பிற்கு போக ஆரம்பித்தார். ஏராளமாக குடித்து வந்தார். பிரம்மச்சாரிகளின் கோஷ்டியில் மறுபடியும் கலந்து கொண்டார். கோமகள் ஹெலன் அவரிடம் பேசி கண்டிக்க வேண்டும் என்று நினைக்கிற அளவிற்கு அவருடைய வாழ்க்கை மோசமாக திரும்பியது. தமது நடத்தையினால் அவளுடைய அந்தஸ்திற்கு குறைவு வருவதை தடுப்பதற்காக அவர் மாஸ்கோவிற்கு போய்விட்டார். மாஸ்கோவிற்கு அவர் திரும்பி தமது பிரம்மாண்டமான வீட்டிற்கு போனார். அந்த வீட்டில் ஏற்கனவே வாடியும் வாடிக்கொண்டும் இருந்த இளவரசிகள் இன்னமும் ஏராளமான சேவகர்களோடு வசித்து கொண்டிருந்தார்கள். அவர் நகரத்தை சுற்றி பார்த்தார். இபெரியன் கோயிலை பார்த்தார். அங்கே தங்க சட்டங்களில் அமைந்த தெய்வ சிலைகளின் முன்பாக எண்ணற்ற மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருப்பதை கண்டார். கிரெம்லின் சதுக்கத்தையும் வண்டிகளினால் கலைக்கப்படாத அங்கிருந்த பனிப்பரப்பையும் கண்டார். பனிவண்டி ஓட்டிகளையும் சைவ்செட் விராஜோக் என்ற இடத்தில் உள்ள சேரிகளையும் கண்டார். அந்த பழைய மாஸ்கோவாசிகள் எதையும் விரும்பவில்லை, எங்கேயும் அவசரப்படவில்லை. தங்கள் நாட்களை ரொம்ப சாவகாசமாக கழித்து வந்தார்கள். அந்த பழைய மாஸ்கோவின் சீமாட்டிகளையும் மாஸ்கோ நடன கச்சேரிகளையும் இங்கிலீஷ் கிளப்பையும் கண்டார். இப்பொழுதுதான் அவர் நிம்மதியாக தம்முடைய புகலிடத்தில் இருப்பதாக உணர்ந்தார். மாஸ்கோவில் அவர் இருக்கும்போது அமைதியாகவும் நிம்மதியாகவும் உற்சாகமாகவும் இருப்பதாக உணர்ந்தார். எம்மாதிரி இருக்கும்போது பழைய உடை கவுனை தரித்தால் எம்மாதிரி மன அமைதி ஏற்படுமோ அதே மாதிரி மன நிம்மதி அவருக்கு ஏற்பட்டது. வெகு நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விருந்தாளியைப் போலவும் அவருக்கு இடம் ஒழித்து வைத்து காத்திருப்பது போலவும் மாஸ்கோ உயர் வட்டாரத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் வயோதிக ஸ்திரீயிலிருந்து சிறிய குழந்தைகள் வரையில் பியரை வரவேற்றார்கள். பியர் மிகுந்த இனிமையானவர் என்றும் அன்பானவர் என்றும் மிகுந்த புத்திசாலி என்றும் எப்பொழுதும் களிப்புள்ளவர் என்றும் மிகுந்த பெரும் மனது கொண்ட அரை பைத்தியம் என்றும் எதற்கும் கவலை கொள்ளாத பழங்காலத்து ருஷ்ய கணவானை போன்றவர் என்றும் மாஸ்கோ உயர் வட்டாரம் பியரை பற்றி நினைத்தது. அவருடைய பணப்பை எப்பொழுதும் காலியாகவே இருக்கும். ஏனெனில் யார் வேண்டுமானாலும் அதிலிருந்து எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். உதவி நிதி, காலட்சேபங்கள், ஏழைகள் எழுதும் படங்கள், அவர்கள் செய்யும் சிலைகள், ஜனோபகார சங்கங்கள், ஜிப்சிகளின் பாட்டுகள், பள்ளிக்கூடங்கள், சந்தா டின்னர்கள், வேடிக்கை விளையாட்டுகள், ஃப்ரீமேசன்கள், மாதா கோயில்கள், புத்தகங்கள் ஆகிய எதுவானாலும் சரி, அவரிடம் வந்து உதவி கேட்பவர்களுக்கு அவர் இல்லை என்றே சொல்லுவதில்லை. அவரிடம் 2 பேர் பெருந்தொகைகளை கடனாக வாங்கி இருக்கிறார்கள். அவர்கள் அவரை தங்கள் பாதுகாப்பில் வைத்திருந்தார்கள். அப்படி இல்லை என்றால் அவரிடம் உள்ள எல்லாவற்றையும் அவர் இனாமாக கொடுத்திருப்பார். ஒரு டின்னர் கச்சேரியோ அல்லது ஒரு வரவேற்பு கச்சேரியோ அவர் இல்லாமல் கிளப்பில் நடந்ததே கிடையாது. 2 புட்டிகள் மார்கா மதுவை குடித்த பின்பு அவர் சோஃபாவில் தமது இடத்தில் அமர்ந்திருப்பார். உடனே அவரை சுற்றி பலர் கூடி பேச்சுகளையும் விவாதங்களையும் தமாஷ்களையும் ஆரம்பிப்பார்கள். அங்கு எப்பொழுதாவது சண்டைகள் ஏற்பட்டால் அவருடைய அன்பான புன்சிரிப்பும் பொருத்தமான தமாஷ்களும் சண்டை போடுகிறவர்களை சமாதானப்படுத்தி வைத்துவிடும். ஃப்ரீமேசன் டின்னர்கள் அவர் இல்லாமல் போனால் மந்தமாகவும் சோகமாகவும் இருக்கும்.
ஒரு பிரம்மச்சாரி டின்னருக்கு பின்னால் அவருடைய சௌஜன்யமான அன்பான புன்னகையோடு எழுந்தார். எங்காவது போக வேண்டும் என்று அவருடன் கும்மாளம் போட்டிக் கொண்டிருந்தவர்கள் அவரை கேட்டு அவர் சம்மதித்ததும் அங்கிருந்தவர்களில் வாலிபமானவர்கள் வெற்றி கோஷங்களையும் மகிழ்ச்சி கோஷங்களையும் போட்டார்கள். நடன கச்சேரிகளில் யாராவது ஜோடி வேண்டும் என்று விரும்பினால் தாம் போய் நடனமாடுவார். விவாகமானவர்களும் விவாகம் ஆகாதவர்களுமான வாலிப சீமாட்டிகள் எல்லாருமே அவரை விரும்பினார்கள். ஏனெனில் அவர் யாரிடமும் காதல் பேச்சு பேசாமல் எல்லாரிடமும் ஒரே மாதிரியாக இராஜா பாட்டிற்கு பின்னால் சௌஜன்யமாக இருப்பார். அவர் ரம்மியமானவர், ஏனெனில் அவரிடம் ஆண் பெண் வித்தியாசமே கிடையாது என்று வாலிப சீமாட்டிகள் சொல்லுவார்கள். ராஜசபையை சேர்ந்த நூற்றுக்கணக்கானவர்கள் சந்தோஷமாக மாஸ்கோவில் தங்கள் காலத்தை கழித்து வருகிறார்கள். அவர்களில் பியரும் ஒருவர். 7 வருஷங்களுக்கு முன்னால் வெளிநாடுகளிலிருந்து அவர் திரும்பி வந்தார். அச்சமயம் அவரிடம் அவர் எதை பற்றியும் திட்டமிடவோ அல்லது வழி தேடவோ அவசியமில்லை என்று யாராவது சொல்லியிருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னதாகவே அமைக்கப்பட்டுவிட்டது என்றும் நிரந்தரமாக தீர்மானிக்கப்பட்டுவிட்டது என்றும் அவர் எவ்வளவுதான் துள்ளினாலும் அவர் நிலைமையில் உள்ள மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே தான் அவரும் இருக்க வேண்டும் என்றும் அவரிடம் சொல்லியிருந்தால் அவர் பயங்கரமடைந்து போயிருப்பார். அவர் அதை நம்பியிருக்கவே மாட்டார். ருஷ்யாவில் ஒரு குடியரசை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்பினார். பின்னால் ஒரு தத்துவ சாஸ்திரியாக வர வேண்டும் என்று விரும்பினார். அதன் பின்னால் ஒரு இராணுவ தந்திரியாக விளங்கி நெப்போலியனை வெற்றி கொள்ள வேண்டும் என்று விரும்பவில்லையா? பாவங்கொண்ட மனித சமூகம் புத்துயிர் பெறுவதும் தமது சொந்த வளர்ச்சி பூரணத்துவம் பெறுவதும் சாத்தியம் என்று அவர் நம்பி அவற்றை அடைவதற்கு ஆர்வத்தோடு விரும்பவில்லையா? தமது அடிமைகளை விடுதலை செய்து பள்ளிக்கூடங்களையும் ஆஸ்பத்திரிகளையும் அவர் ஏற்படுத்தவில்லையா? ஆனால் அவற்றிற்கெல்லாம் பதிலாக இதோ அவர் இங்கே இருக்கிறார். ஒரு துரோகக்கார மனைவிக்கு பணக்கார கணவராகவும் ராஜசபையை சேர்ந்த வேளையிலிருந்து விலகிய கணவனாகவும் குடிப்பதிலும் உண்ணுவதிலும் மிகுந்த ஆவல் கொண்டவராகவும் தமது உள்சட்டை பொத்தான்களை கழற்றும் போது சர்க்காரை கொஞ்சம் திட்டுபவராகவும் மாஸ்கோ இங்கிலீஷ் கிளப்பின் ஒரு அங்கத்தினராகவும் மாஸ்கோ உயர் வட்டாரத்தில் சகலரும் பிரியம் கொள்ளக்கூடிய ஒரு நபராகவும் அவர் இருக்கிறார். 7 வருஷங்களுக்கு முன்னால் அவர் துச்சமாய் கருதி வந்த அதே வேலையை விட்டு விலகிய மாஸ்கோவின் ராஜசபை கணவான்களில் ஒருவராக தாமும் இருக்க நேரிட்டு இருப்பதைக் கண்டு வெகுகாலம் வரையில் அவர் தமது மனதை சமாதானப்படுத்தி கொள்ள முடியவில்லை. சில சமயங்களில் இந்த வாழ்க்கை தற்காலிகமானதுதான் என்ற நினைப்பில் தம்மை தேற்றிக்கொள்வார். ஆனால் அவரை போன்ற எத்தனை பேர்கள் இந்த கிளப் வாழ்க்கை தற்காலிகமானதுதான் என்று நினைத்தார்கள்? அவர்கள் எல்லாரும் பற்களும் தலைமுடியும் இருக்கும்போது இந்த வாழ்க்கையில் நுழைந்து பின்னால் அவர்கள் இதை விட்டு போகும்போது ஒரு பல்லோ ஒரு தலை ரோமமோ இல்லாமல் தானே போனார்கள் என்ற இந்த நினைப்புகள் அவருக்கு தோன்றும் போது அவர் அதிர்ச்சி அடைவார். தமது அந்தஸ்தை கண்டு அவர் பெருமை கொள்ளும் நேரங்களில் தாம் முற்றிலும் வேறானவர் என்று அவருக்கு தோன்றும். அதாவது தாம் முன்னால் வெறுத்து வந்த அந்த மாஜி ராஜசபை அங்கத்தினர்களை விட தாம் வேறுபட்டவர் என்று அவருக்கு தோன்றும். அவர்களோ வெறும் முட்டாள்கள், சரக்கு இல்லாதவர்கள், திருப்தி கொண்டவர்கள், தங்கள் பதவிகளில் திருப்தி கொண்டவர்கள். ஆனால் நானோ இன்னமும் திருப்தி அடையவில்லை. மனித சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் ஒருவேளை இந்த தோழர்களும் என்னைப் போலவே போராடியிருக்கலாம், புதிதாக எதையாவது விரும்பியிருக்கலாம், வாழ்க்கையில் தங்களுக்கு சொந்தமான பாதையை தேடியிருக்கலாம். ஆனால் என்னைப் போலவே சந்தர்ப்பங்கள், சமூகம், இனம் ஆகியவைகளின் வேகத்தினால் இயற்கையின் சக்திக்கு எதிராக மனிதனால் எதுவும் செய்ய முடியாது. நான் இப்பொழுது இருக்கும் நிலைமைக்கு அவர்கள் வந்திருக்கலாம் என்று அவருக்கு அடக்கமான உணர்ச்சிகள் ஏற்பட்ட போது அவர் தமக்கு தாமே சொல்லிக் கொள்ளுவது உண்டு. மாஸ்கோவில் அவர் சில காலம் வசித்து வந்த பின்பு அந்த மாஜிகளை அவர் வெறுப்பதில்லை. அதற்கு பதிலாக விதியின் வலிமையில் அகப்பட்டிருந்த அவர்கள் மீது தாம் இரக்கம் கொள்ளுவதைப் போல இரக்கம் காட்டி மரியாதையும் பிரியமும் கொள்ள ஆரம்பித்தார். அதைரியம், மனோவியாகுலம், வாழ்க்கையில் வெறுப்பு ஆகிய கஷ்டங்களால் பியர் இப்பொழுது சங்கடப்படவில்லை. ஆனால் மிகுந்த கூர்மையாக அவரை தாக்கி வந்த அந்த வியாதி அவருக்கு உள்ளாக அடங்கிவிட்டது. ஒரு வினாடி கூட அவரை விட்டு அது பிரியவில்லை. எதற்காக, ஏன், இந்த உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தம்மையே குழப்பத்தோடு ஒரு நாளில் பல தடவைகள் கேட்டுக்கொள்ளுவார். தம்மை அறியாமலேயே வாழ்க்கை விசித்திரங்களின் பொருளை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பார். ஆனால் இந்த கேள்விகளுக்கு விடைகள் கிடையாது என்பதை அவர் அனுபவத்திலிருந்து அறிந்து கொண்டிருக்கிறபடியால் இவைகளை பற்றி சிந்திப்பதை உடனே விட்டுவிட்டு ஒரு புத்தகத்தை கையில் எடுப்பார். அல்லது கிளப்பிற்கோ அல்லது அப்பாலோன் நிக்காலாவிச்சின்
என்ற இடத்திற்கோ ஊர்வம்புகளை பற்றி பேசுவதற்காக வேகமாய் போவார். தன்னுடைய சொந்த உடலை தவிர வேறு எதை பற்றியும் ஹெலன் கவலைப்பட்டதில்லை. இந்த உலகத்தில் அடிமுட்டாள்களான பெண்களில் அவள் ஒருவள். ஆனால் புத்திசாலித்தனத்திற்கும் பண்பாட்டிற்கும் அவள் சிகரமானவள் என்று மக்கள் நினைத்து அவளுக்கு மரியாதை காட்டுகிறார்கள் என்று பியர் நினைத்தார். நெப்போலியன் போனபார்ட் மகா பெரியவராய் இருந்த வரையில் அவரை எல்லோரும் இகழ்ந்தார்கள். இப்பொழுது அவர் கேடுகெட்ட கோமாளியாக வந்த பின்பு அவருக்கு தமது குமாரியை சட்டவிரோதமாக விவாகம் செய்து கொடுப்பதற்கு பிரான்சிஸ் சக்கரவர்த்தி விரும்புகிறார். ஜூன் மாதம் 14ஆம் தேதியன்று பிரெஞ்சுக்காரர்கள் மீது வெற்றி கொண்டதற்காக தங்கள் கத்தோலிக்க குருக்கள் மூலமாக ஸ்பெயின்காரர்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்தினார்கள். பிரெஞ்சுக்காரர்களும் அதே மாதிரி ஜூன் 14ஆம் தேதியன்று ஸ்பெயின்காரர்களை தோற்கடித்ததற்காக கத்தோலிக்க குருக்கள் மூலம் கடவுளுக்கு நன்றி செலுத்தினார்கள். தங்களுடைய அக்கம் பக்கத்தார்களுக்காக தங்களிடம் உள்ள எல்லாவற்றையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பதாக என்னுடைய ஃப்ரீமேசன்கள் இரத்தத்தின் மீது சத்தியம் செய்தார்கள். ஆனால் ஏழைகளுக்காக உண்டியல் வசூல் செய்யும் போது ஒவ்வொருவரும் 1 ரூபிள் கூட கொடுப்பதில்லை. அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். ஆஸ்டிராலா ஜட் என்ற சங்கத்திற்கும் மன்னா சீக்கர்ஸ் என்ற சங்கத்திற்கும் போட்டி நடக்கிறது. ஸ்காட்ஸ் கம்பளம் என்ற தத்துவார்த்த சித்திரங்கள் கொண்ட கம்பளம் யாரிடம் இருப்பது உண்மையானது என்பதை பற்றி சண்டை போடுகிறார்கள். ஒருவருக்கும் அவசியமில்லாத பிரகடனத்தை பற்றியும் அந்த பிரகடனத்தை யார் எழுதினாரோ அவருக்கே அதன் அர்த்தம் புரியாமல் இருக்கும்போது அதன் அர்த்தங்களை பற்றியும் இவர்கள் சண்டை போட்டுக்கொள்கிறார்கள். நாம் எல்லாரும் கிறிஸ்துவ சட்டமான தீங்கு செய்தவர்களை மன்னிப்பது, நாம் அக்கம் பக்கத்தவர்களை நேசிப்பது ஆகியவைகளை கையாளுவதாக சொல்லுகிறோம். அதற்காக மாஸ்கோவில் 40 தடவைகளில் 40 மாதா கோயில்களை கட்டியிருக்கிறோம். ஆனால் நேற்று பட்டாளத்திலிருந்து ஓடியதற்காக ஒருவனை சவுக்கால் அடித்து சாக வைத்தோம். அதே கிறிஸ்தவ சட்டமான அன்பு கொள்ளுவது, மன்னிப்பு காட்டுவது என்ற சட்டத்தை அமல் செய்ய வேண்டிய ஒரு குருக்கள் அந்த சிப்பாய்க்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு முன்பாக ஒரு சிலுவையை முத்தமிடுவதற்காக கொடுத்தார் என்று பியர் சிந்தனை செய்தார். இந்த பொதுவான ஏமாற்றை ஒவ்வொருவரும் ஒப்புக்கொள்கிறார்கள். அவருக்கும் அதில் பழக்கமாய்விட்டது என்றாலும் ஒவ்வொரு தடவையும் அதை பற்றி அவர் நினைக்கும்போது அது புதிதாகவே தோன்றியது. இந்த ஏமாற்றையும் குழப்பத்தையும் என்னால் அறிய முடிகிறது. ஆனால் நான் பார்ப்பதையெல்லாம் அவர்களுக்கு எப்படி சொல்லுவது? அவர்களும் கூட அவர்களின் உள்ளத்தின் ஆழத்தில் அதை அறிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அதை பார்க்காமல் இருக்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இதை நான் அறிவேன். ஆகவே அப்படித்தான் காரியங்கள் நடக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் நான், என் கதி என்ன ஆவது என்று மேலும் சிந்தித்தார். பலரை போல, முக்கியமாக ருஷ்யர்களைப் போல நன்மையையும் உண்மையையும் ஸ்தாபிப்பது சாத்தியம் என்று நம்புகிறவர்களில் அவரும் ஒருவர். ஆனால் வாழ்க்கையில் உள்ள வெகு தெளிவாக காணப்படும் தீமையையும் பித்தலாட்டங்களையும் கண்ட பின்பு முன் சொன்ன காரியத்தில் தீவிரமாக பங்கு கொள்ள முடியாமல் போனவர்களில் அவரும் ஒருவர். அவருடைய பார்வையில் ஒவ்வொரு காரியமும் தீமையும் பித்தலாட்டமும் கலந்திருப்பதாகவே தோன்றியது. அவர் எதை முயற்சி செய்தாலும், எந்த வேலையில் ஈடுபட்டாலும் அதில் உள்ள தீங்கும் பொய்யும் அவருக்கு அருவருப்பை கொடுத்து அவருடைய வேலைகளுக்கு முட்டுக்கட்டைகளாய் நின்றன. என்றாலும் அவர் வாழ வேண்டும். ஏதாவது ஒரு வேலை செய்தாக வேண்டும். இம்மாதிரியான தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு அடியில் அகப்பட்டு கொண்டிருப்பது மிகுந்த பயங்கரமாய் இருந்தது. ஆகவே அதை மறப்பதற்காக வேறு எதையாவது செய்வதில் அவர் மூழ்கினார். ஒவ்வொரு விதமான கூட்டங்களிலும் அவர் கலந்து கொள்ளுவார். ஏராளமாக குடிப்பார். சித்திரங்களை விலைக்கு வாங்குவார். வீடு கட்டுவதில் முனைந்திருப்பார். எல்லாவற்றிற்கும் மேலாக படித்து கொண்டே இருப்பார். அவருடைய கைக்கு அகப்படுகிற ஒவ்வொன்றையும் படித்து வந்தார். வீட்டிற்கு திரும்பியதும் அவருடைய சேவகர்கள் அவருடைய மேலாடைகளை கழற்றி கொண்டிருக்கும் போதே அவர் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிப்பார். படித்ததிலிருந்து பின்னால் தூங்க ஆரம்பிப்பார். தூக்கத்திற்கு பின்னால் கிளப்பில் உள்ள வரவேற்பு அறைகளில் அரட்டைகளில் இறங்குவார். அரட்டைகளுக்கு பின்னால் ஏராளமாக குடிப்பார். அதன் பின்னால் பெண்களிடம் திரும்புவார். குடிக்கு பின்னால் மீண்டும் அரட்டை அடிப்பதும் வாசிப்பதும் மறுபடியும் குடிப்பதுமாய் இருந்தார். வர வர அவருக்கு குடியானது உடம்பிற்கும் தார்மீகத்திற்கும் அவசியமானதாகிவிட்டது. அவருடைய பருத்த உடலுக்கு குடிப்பது ஆபத்து என்று டாக்டர்கள் எச்சரிக்கை செய்திருந்தும் அவர் ஏராளமாக குடித்து வந்தார். மதுவில் பல கோப்பைகளை அவருடைய பெரிய வாயில் விட்டு விழுங்கிய பின்புதான் அவருக்கு நிம்மதி ஏற்படும். அவருடைய உடம்பில் ஒரு இன்பமான வெதுவெதுப்பை அவர் உணர்வார்.
அதன் பின்பு அவருடைய சகபாடிகளுடன் சௌஜன்யமாய் இருப்பார். அதன் பின்னால் அவரிடம் எந்த கொள்கையை பற்றி சொன்னாலும் அதை ஆழ்ந்து சிந்திக்காமல் மேலெழுந்த வாரியாக அதற்கு ஆதரவு கொடுப்பார். ஆனால் அந்த தீராத பிரச்சனை எப்பொழுதும் அவர் தலையில் ரீங்காரம் செய்து கொண்டே இருக்கும். டின்னருக்கு பின்பும் இரா சாப்பாட்டுக்கு பின்பும் அவர் பேசிக்கொண்டு இருக்கும்போதும் அல்லது வாசித்து கொண்டு இருக்கும்போதும் அந்த ரீங்காரம் விடாமல் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஏராளமாக குடித்த பின்பு அவர் தமக்குத்தாமே சொல்லிக் கொள்ளுவதாவது, அதை பற்றி கவலை இல்லை, அந்த பிரச்சனையை நான் தீர்த்து விடுவேன், அதற்கு ஒரு பரிகாரம் என்னிடம் தயாராக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அதற்கு அவகாசம் இல்லை, அதை பற்றியெல்லாம் நான் பின்னால் சிந்தித்து முடிவு செய்வேன். ஆனால் அந்த பின்னால் என்பது மட்டும் எப்பொழுதும் வரவே இல்லை. காலையில் வயிறு காலியாய் இருந்தபோது அந்த பழைய பிரச்சனைகள் எப்பொழுதும் போல தீராதவையாகவும் பயங்கரமாகவும் அவருக்கு தோன்றுவதுண்டு. உடனே அவசரமாக ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பார். அச்சமயம் அவரை யாராவது பார்க்க வந்தால் அவருக்கு சந்தோஷமாயிருக்கும். எதிரிகளின் குண்டு மழைக்குள் அகப்பட்டு கொண்ட சிப்பாய்கள் அதிலிருந்து தப்புவதற்கு அவர்களால் செய்யக்கூடிய எதுவும் இல்லை என்றால் அந்த ஆபத்தை சுலபமாய் சமாளிக்கவோ அல்லது மறக்கவோ எதையாவது ஒரு வேலையை செய்ய முயற்சிப்பார்கள் என்பதை அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். சில சமயங்களில் அது அவருடைய ஞாபகத்திற்கு வரும். எல்லா மனிதர்களுமே இந்த சிப்பாய்களைப் போலவே வாழ்க்கையிலிருந்து தப்பித்து கொள்ள முயற்சி செய்வதாக பியருக்கு தோன்றியது. அதற்காக சிலர் உயர் பதவியை அடைய முயற்சிக்கிறார்கள், சிலர் சீட்டு விளையாடுகிறார்கள், சிலர் சட்டங்களை செய்கிறார்கள், சிலர் பெண்களிடம் தஞ்சமடைகிறார்கள், சிலர் பொம்மைகளிலும் குதிரைகளிலும் தங்களை மறந்து நிற்கிறார்கள், சிலர் அரசியலிலும் விளையாட்டுகளிலும், வேறு சிலர் குடிப்பதிலும், மற்றும் சிலர் சர்க்கார் காரியாதிகளிலும் ஈடுபட்டு வாழ்க்கையிலிருந்து தப்பித்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். எதுவும் அற்பமல்ல, எதுவும் முக்கியமானதல்ல, எல்லாம் ஒன்றுதான். அதிலிருந்து தப்பித்து கொள்ளவே தங்களால் கூடுமான வரையில் ஒவ்வொருவரும் முயற்சிக்கிறார்கள். அதை நேரில் பார்ப்பதற்கு, அந்த பயங்கரமானதை பார்ப்பதற்கு ஒருவரும் விரும்பவில்லை என்று பியர் நினைத்தார். அத்தியாயம் 1 நிறைவுற்றது. அத்தியாயம் 2. இளவரசி மேரிக்கு தந்தையின் கொடுமை. குளிர்கால ஆரம்பத்தில் இளவரசர் நிக்கலஸ் பொல்கான்ஸ்கியும் அவருடைய குமாரியும் மாஸ்கோவிற்கு வந்து தங்கினார்கள். அச்சமயம் அலெக்சாண்டர் சக்கரவர்த்தியின் ஆட்சி மீதிருந்த உற்சாகம் குறைந்திருந்தது. தேசபக்தியும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிரான அபிப்பிராயமும் அங்கே பரவியிருந்தது. இவையும் அவருடைய தனிச்சிறப்பும் ஒன்று சேர்ந்து இளவரசர் நிக்கலஸ் பொல்கான்ஸ்கிக்கு மாஸ்கோவாசிகள் மரியாதை காட்டும்படி செய்தன. சர்க்காருக்கு மாஸ்கோ காட்டி வந்த எதிர்ப்பில் அவர் நடுநாயகமாக விளங்கினார். அந்த வருஷத்தில் மிகவும் வயதானவராக இளவரசர் காணப்பட்டார். அவருடைய வயோதிகத்தனம் பல வழிகளில் வெளிப்பட்டு வந்தது. அடிக்கடி அவர் தூங்குவார். சமீபத்தில் நடந்த விஷயங்களை மறந்து வெகு காலத்திற்கு முன்னால் நடந்தவைகளை நினைவு கொண்டிருப்பார். சிறுபிள்ளைத்தனமான தற்பெருமையை காட்டி வந்தார். இவையெல்லாம் சேர்ந்து நிற்கும்போதுதான் மாஸ்கோவில் உள்ள எதிர்ப்பு கட்சிக்கு அவர் தலைமை தாங்கினார். இவையெல்லாம் இருந்தும் கூட அவரை பார்க்க வருகிறவர்களிடம் அவர் மீது மரியாதை கொண்ட மதிப்பு ஏற்படும்படி செய்து வந்தார். முக்கியமாக மாலை நேரங்களில் தேநீர் அருந்த பழைய மோஸ்தர் சட்டையையும் பவுடர் போட்ட டோப்பாவையும் அணிந்து அவர் வரும்போது யாராவது ஒருவர் தூண்டிவிட்டால் தமது பழங்கால கதைகளையும் தற்கால நிலைமையை பற்றி பலமான கண்டனங்களையும் அவர் சொல்லுவதுண்டு. அந்த பழைய மோஸ்தர் வீடும் அதிலுள்ள பிரம்மாண்டமான நிலை கண்ணாடிகளும் முந்தைய நூற்றாண்டைச் சேர்ந்த மேஜை நாற்காலிகளும் பவுடர் போட்டு டோப்பா அணிந்த சேவகர்களும் கண்டிப்பான கூர்மையுள்ள புத்தியுள்ள அந்த வயோதிகரும் அவரும் கடந்த நூற்றாண்டை சேர்ந்த ஒரு ஞாபக சின்னம்தான். அவருடைய அமைதியான குமாரியும் அவருக்கு மரியாதையோடு உபசரணை செய்து வந்த அந்த அழகிய பிரெஞ்சுக்காரியும் ஒரு கம்பீரமான மனதிற்கு உகந்த காட்சியாக அவர்கள் எல்லோருக்குமே தோன்றி வந்தன. அவரை பார்க்க வருகிறவர்கள் எல்லாரும் அந்த வீட்டுக்காரரோடு தங்கி நிற்கும் அந்த 2 மணி நேர சவகாசங்களை பற்றியே சிந்தனை செய்வார்கள். ஆனால் ஒரு நாளில் உள்ள மற்ற 22 மணி நேரத்தில் அந்த வீட்டில் நடக்கிற அந்தரங்க அந்யோன்ய குடும்ப வாழ்க்கையை பற்றி அவர்கள் சிந்திப்பதில்லை. அந்த குடும்ப வாழ்க்கை வர வர இளவரசி மேரிக்கு மிகுந்த சிரமமாயிருந்தது. அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காரியங்கள் மாஸ்கோவில் இல்லை. அதாவது பால்ட் ஹில்ஸில் அவள் இருந்தபோது சன்னியாசி யாத்ரிகர்களிடம் சம்பாஷணை செய்வதனாலும் தனிமையில் இருப்பதனாலும் அவள் உற்சாகம் பெற்று வந்தாள். மாஸ்கோவில் அந்த நகர வாழ்க்கையினால் கிடைக்கக்கூடிய சௌகரியங்களும் இன்பங்களும் அவளுக்கு கிடைக்கவில்லை.
உயர்வட்டார கூட்டங்களுக்கு அவள் போக முடிவதில்லை. ஏனெனில் அவளுடைய தந்தை வராமல் அவளை தனியாக போக விடுவதற்கு அவர் சம்மதிக்க மாட்டார் என்பதை ஒவ்வொருவரும் அறிவார்கள். அவருக்கோ உடம்பு அசௌக்கியத்தினால் வெளியே போக முடிவதும் இல்லை. ஆகவே டின்னர் கச்சேரிகளுக்கோ மாலை கச்சேரிகளுக்கோ அவளை யாரும் அழைப்பதில்லை. தனக்கு விவாகமாகும் என்ற நம்பிக்கையையும் அவள் முற்றிலும் கைவிட்டு விட்டாள். அவர்கள் வீட்டிற்கு அவளை பெண் பார்ப்பதற்காக வரும் வாலிபர்களை வயோதிக இளவரசர் எம்மாதிரி பகையும் கடுமையும் கொண்டு வரவேற்று திருப்பி அனுப்பி விடுகிறார் என்பதை அவள் பார்த்திருக்கிறாள். அவளுக்கு நண்பர்களே கிடையாது. அவளிடம் நெருங்கி இருந்த 2 பேரும் அவள் மாஸ்கோவிற்கு வந்த பின்பு ஏமாற்றத்தையே கொடுத்தார்கள். குமாரி பௌரியனுடன் அவள் எப்பொழுதுமே வெளிப்படையாக இருக்க முடிந்ததில்லை. இப்பொழுது அவளுக்கு மனதிற்கு பிடிக்காமல் போய்விட்டாள். பற்பல காரணங்களுக்காக அவளை இளவரசி மேரி ஒதுக்கி வைத்தே வந்தாள். சென்ற 5 வருஷ காலமாக கடித போக்குவரத்து செய்து வந்த அவளுடைய மற்றொரு சிநேகிதியான ஜூலி என்பவள் மாஸ்கோவில்தான் இருக்கிறாள். என்றாலும் அவர்கள் இருவரும் சந்தித்தபோது ஒருவருக்கு ஒருவர் பொருத்தம் இல்லாதவர்களாக உணர்ந்தார்கள். ஜூலியின் சகோதரர்கள் இறந்து போனபடியால் அச்சமயம் ஜூலி மாஸ்கோவில் பெரிய பணக்கார பெண்களில் ஒருவளாக விளங்கினாள். உயர்வட்டார இன்பங்களில் பூரணமாக மூழ்கியிருந்தாள். அவளைச் சுற்றி வாலிபர்கள் மொய்த்து கொண்டிருந்தார்கள். தன்னுடைய மதிப்பை திடீரென்று இவர்கள் உணர்ந்து கொண்டார்களோ என்று அவள் ஆச்சரியப்பட்டாள். அச்சமயம் ஜூலி உயர்வட்டார பெண்களுக்கு விவாகம் ஆவதற்கு ஏற்படக்கூடிய கடைசி கட்டத்தில் இருந்தாள். அவளுக்கு அப்பொழுது விவாகமாக வேண்டும் அல்லது விவாகமே கிடையாது என்பதை தீர்மானிக்க வேண்டிய நிலைமையில் இருந்தாள். தான் இப்பொழுது எழுதுவதற்கு ஒருவருமே கிடையாது என்று ஒரு சோகமான புன்னகையோடு வியாழக்கிழமைகளில் இளவரசி மேரி நினைப்பதுண்டு. ஏனெனில் ஜூலியும் அங்கேதான் இருந்தாள். அவளுடைய பிரசன்னம் அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காவிட்டாலும் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் சந்தித்து வந்தார்கள். பல வருஷங்களாக மாலை வேளைகளில் சந்தித்து அளவளாவி வந்த சீமாட்டியை ஒரு வெளிநாட்டான் விவாகம் செய்ய மறுத்தானாம். ஏனெனில் அவன் என் மனைவி ஆகிவிட்டால் மாலை நேரங்களில் நான் யாரிடம் போய் அளவளாவுவது என்று கேட்டானாம். அதே மாதிரி ஜூலி மாஸ்கோவிலேயே பிரசன்னமாகியிருந்தது தான் கடிதம் எழுதுவதற்கு ஒருவரும் இல்லாமல் செய்துவிட்டதாக இளவரசி மேரி வருத்தம் கொண்டாள். மாஸ்கோவில் பேசுவதற்கோ அல்லது தன்னுடைய துக்கத்தை ஒருவிடம் சொல்லிக் கொள்வதற்கோ இளவரசி மேரிக்கு யாருமே கிடையாது. அச்சமயத்தில்தான் அவளை ஏராளமான துன்பங்கள் வந்து அடைந்தன. இளவரசர் ஆண்ட்ரூ திரும்பி வர வேண்டிய காலமும் அவருடைய விவாக காலமும் நெருங்கி கொண்டு வந்தன. தம்முடைய தந்தையை தயார் செய்து வைக்கும்படி அவருடைய சகோதரியை வேண்டிக் கொண்டிருந்தார். அதை இளவரசி மேரியால் நிறைவேற்ற முடியவில்லை. உண்மையில் விஷயங்கள் எல்லாம் மிகுந்த மோசமாகி கொண்டிருப்பதாக தோன்றின. ஏனெனில் வாலிப கோமகள் ரஸ்டோவாவை பற்றி பேச்சு வந்தபோதெல்லாம் வயோதிக இளவரசர், அவர் எப்பொழுதுமே கோபமாய்த்தான் இருந்து வருகிறார், அதோடு சேர்த்து தம்மையே மறந்து பேசுவது வழக்கம். இவற்றோடு கூட மற்றொரு விசாரமும் இருந்தது. தன்னுடைய 6 வயது மருமகனுக்கு அவள் சொல்லிக் கொடுத்து வந்த படிப்பிலிருந்து இது கிளம்பியது. அதாவது தன்னுடைய மருமகனுக்கு அவள் பாடம் சொல்லிக் கொடுக்கும்போது தன்னுடைய தந்தையிடம் உள்ள எரிச்சல் சுவாபம் தன்னிடமும் இருப்பதைக் கண்டு அவள் பீதியுற்றாள். என்றாலும் தனது மருமகனுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது தான் எரிச்சல் கொள்ளக்கூடாது என்று தனக்கு தானே அடிக்கடி அவள் சொல்லிக் கொள்ளுவதுண்டு. ஆனால் ஒரு கையில் குச்சியை வைத்துக்கொண்டு பிரெஞ்சு எழுத்துக்களை மருமகனுக்கு சுட்டிக்காட்டி சொல்லிக் கொடுக்கும்போது எல்லாம் தனக்குள்ள அறிவை சீக்கிரமாக சுலபமாக தன் மருமகனிடம் கொட்டிவிட வேண்டுமென்று அவள் ஏங்குவது உண்டு. ஆனால் அந்த பையன் தனது அத்தை எந்த நிமிஷத்திலும் கோபம் அடைந்து விடுவாள் என்று பயந்து கொண்டே இருப்பான். அதனால் அவனிடம் ஏதாவது கவனக்குறைவு ஏற்படும் போது அவள் உடல் பதறுவாள். குழப்பமடைந்து உஷ்ணமடைந்து உரக்க கத்துவாள். சில சமயங்களில் அவன் கையை பிடித்து இழுத்து அவனை ஒரு மூலையில் கொண்டு போய் வைப்பாள். மூலையில் வைத்த பின்பு தன்னுடைய கொடுமைக்காகவும் கெட்ட சுவாபத்திற்காகவும் அழ ஆரம்பிப்பாள். குஞ்சு நிக்கலஸ் அவளை பார்த்து அவனும் விம்மி விம்மி அழுவான். பின்னால் அவளுடைய அனுமதி இல்லாமலேயே மூலையை விட்டு எழுந்து அவளிடம் வந்து அவளுடைய கண்ணீரால் நனைந்த கைகளை முகத்திலிருந்து இழுத்து அவளுக்கு இதம் கொடுப்பான். எல்லாவற்றையும் விட அதிகமாக இளவரசியை வருத்தி வந்தது அவளுடைய தந்தையின் எரிச்சல் குணமே ஆகும். அவர் தமது கோபத்தை எப்பொழுதும் அவளிடமே காட்டி வந்தார். இப்பொழுது வர வர அந்த கோபம் குரூரமாக மாறியது. இரவு பூராவாக தரையிலேயே படுத்து கிடக்க வேண்டும் என்று அவர் கட்டாயப்படுத்தி இருந்தாலும் அந்த நிலைமைகள் கடினமானவை என்று அவள் உள்ளத்தில் எப்பொழுதும் தோன்றி இருக்காது. ஆனால் இந்த அன்பு கொண்ட சர்வாதிகாரி அவள் மீது பிரியம் கொண்டவரானபடியால் அதிக குரூரமாயிருக்கிறார்.
அதே காரணத்திற்காக தம்மையும் அவளையும் அவர் வருத்துகிறார். வேண்டுமென்றே அவளை துன்புறுத்தி இழிவுபடுத்துவது எப்படி என்பதை அவர் அறிவார். அது மட்டுமல்ல, ஒவ்வொன்றுக்கும் எப்பொழுதும் அவளேதான் பொறுப்பு என்பதை சுட்டிக்காட்டவும் அவருக்கு தெரியும். சமீப காலமாக அவர் காட்டி வரும் ஒரு புதிய குணவிசேஷம் மற்ற எல்லாவற்றையும் விட இளவரசி மேரியை அதிகமாய் துன்புறுத்தி வந்தது. அதுதான் குமாரி பௌரியனுடன் வர வர அதிகமான அந்யோன்யம் அவர் கொண்டிருப்பதாகும். அவருடைய குமாரர் விவாகம் செய்ய விரும்புவதை பற்றி முதலில் அவர் கேள்விப்பட்டதும் இந்த எண்ணம் அவருக்கு தமாஷாக உற்பத்தியாயிற்று. அதாவது ஆண்ட்ரூ விவாகம் செய்தால் தாமும் பௌரியனை விவாகம் செய்வது என்ற எண்ணமாகும். முதலில் இந்த நினைப்பு அவருக்கு பிரியமாயிருந்தது. பின்னால் இதில் அவர் தீவிரமாய் இறங்கினார். பௌரியனிடம் விசேஷ அன்பு காட்டி தனது குமாரியிடமுள்ள அதிருப்தியை தெரிவிப்பதற்காக பௌரியனிடமுள்ள காதலை வெளிப்படையாக காட்டி வந்தார். தன்னை வருத்துவதற்காகவே இம்மாதிரி அவர் செய்கிறார் என்று இளவரசி மேரிக்கு தோன்றியது. மாஸ்கோவில் ஒரு நாள் இளவரசி மேரியின் முன்னிலையில் தான் அங்கே இருக்கும்போது செய்ய வேண்டுமென்றே தனது தந்தை செய்ததாக அவள் நினைத்தாள். வயோதிக இளவரசர் குமாரி பௌரியனின் கையை முத்தமிட்டார். பின்னால் அவளை தன்னிடம் இழுத்து ஆர்வத்தோடு தழுவிக்கொண்டார். இளவரசி மேரி முகம் சிவந்து அந்த அறையை விட்டு வெளியே ஓடினாள். சில நிமிஷங்களுக்கு பின்னால் இளவரசி மேரியின் அறைக்கு குமாரி பௌரியன் வந்து தனது இதமான குரலில் புன்னகையோடும் மகிழ்ச்சியோடும் பேச ஆரம்பித்தாள். இளவரசி மேரி அவசரமாக தனது கண்ணீரை துடைத்து கொண்டு உறுதியோடு குமாரி பௌரியனிடம் நெருங்கி தான் செய்வது என்னது என்பதை அறியாதவளாக அந்த பிரெஞ்சு பெண்ணை பார்த்து கோபமான குரலில் கூச்சலிட ஆரம்பித்தாள். அவளுடைய குரல் கம்மியது. ஒருவருடைய பலவீனத்தை தனக்கு சாதகமாக உபயோகித்துக் கொள்வது பயங்கரமானது, இழிவானது, மனுஷத்தன்மையற்றது. அவள் அந்த பேச்சை முடிக்கவில்லை. என்னுடைய அறையை விட்டு வெளியே போ என்று கூச்சலிட்டு விம்மி விம்மி அழ ஆரம்பித்தாள். மறுநாள் தமது குமாரியிடம் இளவரசர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் டின்னர் சமயத்தில் குமாரி பௌரியனுக்குத்தான் முதலாவதாக பரிமாற வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டதை அவள் கவனித்தாள். டின்னருக்கு பின்னால் சேவகன் காஃபி பரிமாறினான். பழைய வழக்கத்தினால் முதலில் இளவரசிக்கு காஃபி கொடுத்தான். இதை பார்த்த இளவரசர் திடீரென்று கோபம் பொங்கி தமது கையில் இருந்த தடியை அந்த பிலிப் மீது வீசி அவனை உடனே இராணுவத்தில் சேர்க்கும்படி உத்தரவிட்டார். அவன் கீழ்ப்படியவில்லை. நான் 2 தடவை சொன்னேன், அப்படி இருந்தும் அவன் கீழ்ப்படியவில்லை. அவள்தான் இந்த வீட்டில் முதன்மையானவள். அவள் எனக்கு சிறந்த நண்பர் என்று இளவரசர் கூவினார். இளவரசி மேரியை பார்த்து கோபத்தினால் கூச்சலிட்டு முதல் தடவையாக, நீ மீண்டும் அவள் முன்பு நேற்று நடக்க துணிந்த மாதிரி உன்னை மறந்து நடப்பாயானால் இந்த வீட்டில் எஜமானர் யார் என்பதை நான் உனக்கு காட்டுவேன். பா, என் கண் முன் நிற்காது. அவளிடம் போய் மன்னிப்பு கேள். குமாரி பௌரியனிடம் இளவரசி மேரி மன்னிப்பு கேட்டாள். அதோடு தன்னையும் அந்த சேவகன் பிலிப்பையும் மன்னிக்கும்படி தந்தையிடம் கேட்டாள். தனக்காக அவள் தலையிடும்படி அந்த சேவகன் அவளை கெஞ்சினான். அம்மாதிரி சந்தர்ப்பங்களில் தியாகம் செய்யும் பெருமையை போன்ற ஒன்று அவள் உள்ளத்தில் வளர்வதுண்டு. அந்த தந்தையை பற்றி அவள் நினைக்க ஆரம்பித்தாள். திடீரென்று தமது மூக்கு கண்ணாடிகள் தமது பக்கத்திலேயே இருந்தும் கூட அவற்றை பார்க்காமல் கையினால் தடவி பார்த்து தேடுவதில்லையா? அல்லது அப்பொழுதுதான் நடந்த விஷயத்தை கூட அவர் மறந்து விடுவதில்லையா? அல்லது தமது தள்ளாத கால்களால் நடக்க முடியாமல் தவறிவிடுவது இல்லையா? அம்மாதிரி சந்தர்ப்பங்களில் தமது பலக்குறைவை யாராவது கண்டுகொண்டார்களா என்பதை தெரிந்து கொள்ள அவர் திரும்பி பார்ப்பதில்லையா? எல்லாவற்றையும் விட மோசமானது மற்றொன்று உண்டு. அதாவது, அவர் டின்னர் சாப்பிடும்போது அவருக்கு உற்சாகமூட்ட விருந்தாளிகள் யாரும் இல்லாவிட்டால் திடீரென்று அவர் தூங்க ஆரம்பித்து தமது சவுக்கம் கீழே நழுவ அவருடைய ஆடிக்கொண்டிருக்கும் தலை முன்னால் உள்ள தட்டின் மீது விழுவது இல்லையா? அவருக்கு வயோதிகம் வந்துவிட்டது, பலக்குறைவாய் இருக்கிறார். இந்த நிலைமையில் நான் அவரை கண்டிக்க துணிவதா என்று அவள் தன் மீது வெறுப்போடு இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் நினைப்பதுண்டு. அத்தியாயம் 2 நிறைவுற்றது. அத்தியாயம் 3. கிழ இளவரசரின் பெயர் தின விருந்து. 1811 வருஷத்தில் மாஸ்கோவில் மெட்டிவியர் என்ற ஒரு பிரெஞ்சு டாக்டர் வசித்து வந்தார். வெகு சீக்கிரமாக அவர் அங்கு பிரபலமானார். மிகவும் உயரமாகவும் அழகாகவும் எல்லா பிரெஞ்சுக்காரர்களைப் போல சௌஜன்யமாகவும் இருந்தார். மாஸ்கோ பூராவாகவுமே சொல்லி வந்தபடி அவர் மிகுந்த புத்திசாலியான டாக்டராய் இருந்தார். மாஸ்கோவில் உள்ள பிரபலஸ்தர்களுடைய வீடுகளில் அவரை டாக்டராக மட்டுமல்லாமல்
சம அந்தஸ்தில் உள்ளவர் என்ற முறையிலும் வரவேற்றார்கள். இளவரசர் நிக்கலஸ் மருந்துகளை பற்றி எப்போதும் கேலி செய்து வந்தார். ஆனால் குமாரி பௌரியனுடைய ஆலோசனையின் பேரில் இந்த டாக்டர் தன்னை வந்து பார்ப்பதற்கு சம்மதித்தார். பின்னால் அவர்கள் இருவரும் பழகி போனார்கள். வாரத்திற்கு இருமுறைகள் மெட்டிவியர் இளவரசரை பார்க்க வருவார். செயின்ட் நிக்கலஸ் திருநாளும் இளவரசரின் பெயர் தினமுமான டிசம்பர் 6ஆம் தேதி அன்று மாஸ்கோவில் உள்ள நண்பர்கள் எல்லாரும் இளவரசரை பார்ப்பதற்காக வீட்டிற்கு வந்தார்கள். ஆனால் ஒருவரையும் அனுமதிக்கக்கூடாது என்று இளவரசர் உத்தரவிட்டார். அன்று டின்னருக்கு கூட வெகு சொற்பமான பேர்களையே அழைக்க வேண்டும் என்றும் தம்முடைய ஜாபிதாவில் காணப்பட்ட நண்பர்களையே உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்றும் இளவரசி மேரிக்கு உத்தரவு கொடுத்தார். மெட்டிவியர் அன்று காலையில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக வந்தார். டாக்டர்கள் எந்த காவலையும் மீறி உள்ளே நுழைவது தவறு அல்ல என்ற கொள்கையை மேற்கொண்டு இளவரசி மேரியிடம் சொல்லிவிட்டு இளவரசரை பார்ப்பதற்காக உள்ளே போனார். அவருடைய பெயர் தினமாகிய அன்று காலையில் இளவரசர் மிகுந்த மோசமான சுபாவத்தில் இருந்தார். அன்று காலையில் வீடு பூராவாக சுற்றி ஒவ்வொருவரிடமும் குற்றம் கண்டுபிடித்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை தாம் அறியாதவர் போல நடித்து தம்மை அவர்கள் அறிந்து கொள்ளாதது போலவும் நடித்து கொண்டிருந்தார். அவருடைய இம்மாதிரியான அடக்கம் கொண்ட அமைதியான எரிச்சல் குணத்தை இளவரசி மேரி அறிவாள். இந்த சுபாவம் கடைசியில் ஒரு பெரிய கோபமாக வெடிப்பதில் வந்து முடியும். அன்று காலை பூராவாக அவள் துப்பாக்கி முனைக்கு எதிராக நிற்பது போல நடந்து கொண்டு தவிர்க்க முடியாத அந்த கோபக்குண்டு வெடிப்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். டாக்டர் அன்று காலை வருகிற வரையில் எல்லாம் அமைதியாக நடந்து கொண்டிருந்தன. டாக்டரை உள்ளே அனுமதித்த பின்பு கையில் ஒரு புத்தகத்தை எடுத்து கதவுக்கு பக்கத்தில் இளவரசி மேரி வரவேற்பு அறையில் வந்து அமர்ந்தாள். இளவரசருடைய அறையில் நடப்பவைகளை எல்லாம் அங்கிருந்தவாறே அவள் கேட்க முடியும். முதலில் அவள் மெட்டிவியரின் குரலைத்தான் கேட்டாள். பின்னால் அவள் தந்தையின் குரல் கேட்டது. அதன் பின்னால் அவர்கள் இருவரும் ஏக காலத்தில் பேச ஆரம்பித்தது கேட்டது. அந்த கதவு வேகமாய் திறக்கப்பட்டது. அதன் வாசலில் அந்த அழகான பீதியுற்ற மெட்டிவியர் அவருடைய கருமையான தலைமுடி கலைந்து காணப்பட்டார். இளவரசர் தம்முடைய உடை கவுனிலும் தலையில் பெஸ் தொப்பியுடனும் காணப்பட்டார். அவருடைய முகம் கோபத்தினால் சுழித்திருந்தது. அவருடைய கண்களிலுள்ள வெளிகள் கீழ்நோக்கி பார்த்து கொண்டிருந்தன. உமக்கு புரியவில்லையா? ஆனால் எனக்கு புரிகிறது என்று இளவரசர் கூச்சலிட்டார். நீர் ஒரு பிரெஞ்சு ஒற்றர், போனபாட்டின் அடிமை. ஒற்றரே, என்னுடைய வீட்டுக்கு வெளியே போம், உடனே போம், நான் உமக்குச் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு கதவை தடார் என்று அடைத்தார். மெட்டிவியர் தம்முடைய தோள்களை குலுக்கிக் கொண்டு குமாரி பௌரியனிடம் சென்றார். அந்த கூச்ச சப்தங்களை கேட்டு பக்கத்து அறையில் இருந்த குமாரி பௌரியன் ஓடி வந்து கொண்டிருந்தாள். இளவரசருக்கு உடம்பு சரியாயில்லை. பித்தத்தினாலும் இரத்தம் தலைக்கு ஏறுவதாலும் கஷ்டப்படுகிறார். நீ அமைதியாயிரு, நாளை மறுபடியும் நான் வருகிறேன் என்று மெட்டிவியர் சொல்லிவிட்டு தமது விரல்களை உதடுகளில் வைத்துக்கொண்டு அவசரமாக வெளியே போனார். அந்த படிப்பு அறையின் வாசல் வழியாக இளவரசர் நடந்து கொண்டிருக்கும் சப்தமும், ஒற்றர்கள், துரோகிகள், எங்கும் துரோகிகள், என்னுடைய வீட்டிலேயே ஒரு வினாடி கூட அமைதியாயிருக்க என்னால் முடியவில்லை என்ற கூச்சல்களும் கேட்டுக்கொண்டிருந்தன. மெட்டிவியர் போன பின்பு வயோதிக இளவரசர் தம்முடைய குமாரியை உள்ளே அழைத்தார். தம்முடைய கோபம் முழுவதையும் அவள் மீது காட்டினார். ஒரு ஒற்றனை உள்ளே விட்ட குற்றத்திற்கு அவள்தான் பொறுப்பு என்று சொன்னார். ஒரு ஜாபிதாவை தயாரிக்க சொல்லி அதில் உள்ளவர்களைத் தவிர வேறு யாரையும் உள்ளே விடக்கூடாது என்று தாம் சொல்லவில்லையா என அவளை கேட்டார். அப்படி இருக்கும்போது எதற்காக அந்த அயோக்கியனை உள்ளே அனுமதிக்க வேண்டும்? இவற்றிற்கெல்லாம் அவள்தான் காரணம் என்று சொன்னார். அவள் அங்கு இருக்கிற வரையில் அவரால் ஒரு வினாடி கூட அமைதியாய் இருக்க முடியாதென்றும் அமைதியாக சாக முடியாதென்றும் கூறினார். இல்லை திருமதியே, நாம் பிரிந்துதான் ஆக வேண்டும், பிரிந்துதான் ஆக வேண்டும், புரிகிறதா? நீ புரிந்து கொள், இனிமேல் என்னால் தாங்க முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே போனார். தன்னுடைய மன சமாதானத்திற்காக அவள் எதையாவது கண்டுபிடித்து விடுவாளோ என்று பீதியுற்றது போல மீண்டும் அவர் திரும்பினார். அமைதியாக இருப்பது போல காணப்பட முயற்சித்து பேசினார். ஒரு கோபமான வேளையில் நான் இம்மாதிரி சொன்னதாக நீ நினைக்காதே. நான் அமைதியாகத்தான் இருக்கிறேன். அதை பற்றி யோசித்து பார்த்தேன். நான் சொன்னபடி நடந்துதான் ஆக வேண்டும். அதாவது கட்டாயம் நாம் பிரிந்து போக வேண்டும். ஆகவே நீ போய் இருப்பதற்காக ஒரு இடத்தை கண்டுபிடி.
அவரால் தம்மை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. அன்பு கொண்டவர்கள் மட்டுமே காட்டக்கூடிய அவ்வளவு வேகத்தில் அவளை பார்த்து தமது முஷ்டியை ஆட்டி கதறினார். அன்பினால் கஷ்டப்படுகிறவரைப் போல தோன்றினார். எந்த முட்டாளாவது உன்னை விவாகம் செய்து கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அவர் கூறிவிட்டு சடார் என்று கதவை சாத்தினார். பின்னால் குமாரி பௌரியனை வரவழைத்து அமைதியாக தமது படிப்பு அறையில் இருந்தார். 2 மணிக்கு அவர்கள் அழைத்திருந்த 6 விருந்தாளிகள் டின்னருக்காக வந்து சேர்ந்தார்கள். அந்த விருந்தாளிகள் பின்வருமாறு: பிரபலமான கோமகன் ராஸ்டாப்சைன், இளவரசர் லாபுகைன், அவருடைய மருமகன் ஜெனரல் சாட்ரோவ், இளவரசரின் பழங்கால யுத்தகளத்து தோழர் ஒருவர், வாலிப தலைமுறையைச் சேர்ந்த பியர் மற்றும் போரிஸ் ட்ருபட்ஸ்கோய். இவர்கள் எல்லோரும் வரவேற்பு அறையில் இளவரசருக்காக காத்து கொண்டிருந்தார்கள். சில தினங்களுக்கு முன்புதான் ரஜாவில் மாஸ்கோவிற்கு போரிஸ் வந்தார். இளவரசர் நிக்கலஸ் புல்கான்ஸ்கியை சந்திக்க வேண்டுமென்று அவர் மிகுந்த ஆவலோடு இருந்தார். வயோதிக இளவரசரை நயப்படுத்திக் கொள்ள தந்திரமாய் முயற்சி செய்தார். அதன் பலனாக தமது வீட்டிற்குள் பிரம்மச்சாரிகள் வரக்கூடாது என்ற நிபந்தனையை இவருக்காக வயோதிக இளவரசர் தளர்த்தினார். நாகரிக உயர்வட்டாரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இளவரசரின் வீடு சேர்ந்தது அல்ல. அவருடைய சிறிய கோஷ்டி அதை பற்றி பட்டணத்தில் அதிகம் பேர் சிரத்தை கொள்ளுவதில்லை என்றாலும் ஒரு வகையில் பிரசித்தமானது. அதாவது அந்த கோஷ்டிக்குள் யாராவது அழைக்கப்படுவதாய் இருந்தால் அதை மிகவும் பெருமையாக கருதுவார்கள். முந்தைய வாரத்திலேயே இதை போரிஸ் உணர்ந்து கொண்டார். சேனாதிபதியிடம் இவர் பிரசன்னமாய் இருந்த காலத்தில் அந்த சேனாதிபதி ராஸ்டாப்சைனை செயின்ட் நிக்கலஸ் திருநாள் டின்னருக்காக அழைத்தார். தம்மால் வர முடியாது என்று அவர் பதிலளித்தார். அவர் சொன்னார், அந்த தினத்தில் நான் எப்பொழுதும் அந்த வயோதிக இளவரசர் பொல்கான்ஸ்கியிடம் சென்று அவருடைய பழங்கால சேவைகளுக்காக மரியாதை செலுத்துவது வழக்கம். ஓ, ஆமாம் ஆமாம், அவர் எப்படி இருக்கிறார் என்று சேனாதிபதி கேட்டார். பழங்கால மோஸ்தரில் அமைந்த அந்த கம்பீரமான வரவேற்பு அறையில் அந்த சிறிய கோஷ்டி டின்னருக்கு முன்பாக கூடியிருந்தது. அங்கிருந்த பழங்கால நாற்காலி மேஜைகளை பார்த்தபோது ஒரு நீதிபதியின் கோர்ட்டில் கூடியிருக்கும் பவித்திரமான கோஷ்டியைப் போல அது தோன்றியது. அங்கிருந்தவர்கள் மௌனமாகவோ அல்லது தணிந்த குரலிலோ பேசிக்கொண்டிருந்தார்கள். இளவரசர் நிக்கலஸ் உள்ளே வந்தார். கலகலப்பு இல்லாதவராகவும் பேசாமடந்தையாகவும் காணப்பட்டார். இளவரசி மேரி வழக்கத்திற்கு அதிகமாக அமைதியுடனும் கூச்சத்துடனும் காணப்பட்டாள். அவளிடம் பேசுவதற்கு விருந்தாளிகள் தயங்கினார்கள். ஏனெனில் சம்பாஷணையில் கலந்து கொள்ளும் சுபாவத்தில் அவள் இருப்பதாக தோன்றவில்லை. கோமகன் ராஸ்டாப்சைன் மட்டும் பேசிக்கொண்டே இருந்தார். பட்டணத்து செய்திகளை பற்றியும் அரசியல் சரடுகளை பற்றியும் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். லாபுகைனும் வயோதிக ஜெனரலும் இடையிடையே சம்பாஷணைகளில் கலந்து கொண்டார்கள். தம்மிடம் சொல்லும் விஷயங்களை கவனித்து கொண்டிருக்கும் ஒரு நீதிபதியைப் போல இளவரசர் பொல்கான்ஸ்கி கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தார். தம்மிடம் சொல்லுபவைகளை தாம் கேட்டுக்கொண்டிருப்பதாக காட்டுவதற்காக இடையிடையே ஒவ்வொரு வார்த்தை சொல்லிக் கொண்டிருந்தார். அரசியல் உலகத்தில் செய்யப்படுகிறவைகளை அங்கிருந்தவர்களில் ஒருவரும் ஆதரிக்கவில்லை என்பதைப் போல அந்த சம்பாஷணையின் போக்கு இருந்தது. எல்லா காரியங்களும் மோசத்திலிருந்து படுமோசத்திற்கு போவதாக உள்ள கருத்தை ஆதரிப்பதற்காக பல சம்பவங்கள் எடுத்து காட்டப்பட்டன. குற்றம் குறை சொல்லிக் கொண்டிருக்கும் போது சக்கரவர்த்தியை தொடுவதாயுள்ள விஷயத்திற்கு வந்தால் பேசுகிறவர் உடனே நிறுத்தி கொள்ளுவார் அல்லது அவர் நிறுத்தப்படுவார். டின்னர் நடந்து கொண்டிருந்த போது கடைசியாக நடந்த அரசியல் செய்திகளை பற்றி பேச்சுகள் திரும்பின. ஓல்டன்பர்க் டியூக்கின் பிரதேசங்களை நெப்போலியன் கைப்பற்றியதை பற்றியும், நெப்போலியனுக்கு விரோதமாக ருஷ்யா அனுப்பிய குறிப்பை பற்றியும், அந்த குறிப்பின் பிரதிகளை ஐரோப்பாவில் உள்ள சகல ராஜாக்களுக்கும் அனுப்பியதையும் பற்றியும் பேச்சுகள் நடந்தன. ஒரு கொள்ளைக்காரன் ஒரு கப்பலை பிடித்தால் எப்படி நடந்து கொள்வானோ அதே மாதிரி ஐரோப்பாவை போனபார்ட் நடத்துகிறார் என்று கோமகன் ராஸ்டாப்சைன் முன்னால் பல தடவை பல இடங்களில் பேசிய அதே வாக்கியத்தை மீண்டும் சொன்னார். முடிசூட்டிய மன்னர்களின் நீண்டகால கஷ்டங்களையோ அல்லது குருட்டுத்தனத்தையோ கண்டு எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். இப்போது போப்பின் முறை வந்திருக்கிறது. கத்தோலிக்க பிரிவினரின் தலைவரான அந்த போப்பை பதவியிலிருந்து இறக்குவதற்காக கொஞ்சம் கூட அவர் தயங்கவில்லை. என்றாலும் ஓல்டன்பர்க் டியூக்கின் பிரதேசங்களை கைப்பற்றி கொண்டதை நமது சக்கரவர்த்தி ஒருவர்தான் கண்டித்திருக்கிறார். அந்த இடத்தில் கோமகன் ராஸ்டாப்சைன் கொஞ்சம் நிறுத்தினார். அதாவது இதற்கு மேலாக கண்டனம் செய்வது சாத்தியமில்லை என்பதை உணர்ந்தவராகவும் தமது பேச்சின் எல்லைக்கு வந்துவிட்டதாகவும் உணர்ந்து அவர் பேச்சை நிறுத்தினார்.
ஓல்டன்பர்க் டியூக்கின் பிரதேசங்களுக்கு பதிலாக வேறு பிரதேசங்கள் கொடுப்பதாக சொல்லப்பட்டது என்று இளவரசர் போல்கான்ஸ்கி சொன்னார். நான் என்னுடைய அடிமைகளை எப்படி பால்ட் ஹில்ஸ் என்ற இடத்திலிருந்து பாகுசாரவா என்ற இடத்திற்கோ அல்லது ரயாஜான் எஸ்டேட்டுகளுக்கோ மாற்றுகிறேனோ அதே மாதிரி டியூக்குகளை நெப்போலியன் மாற்றுகிறார். ஓல்டன்பர்க் என்பவர் மிகுந்த ஒழுக்க பலத்துடனும் சகிப்புத்தன்மையுடனும் தமக்கு ஏற்பட்ட துரதிர்ஷ்டங்களை சகித்து வருகிறார் என்று மரியாதையோடு அந்த சம்பாஷணையில் கலந்து கொண்டு போரிஸ் கூறினார். அவர் பீட்டர்ஸ்பர்க்கிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருந்த போது அந்த டியூக்கிடம் அவர் அறிமுகப்படுத்தப்பட்ட கௌரவத்தை அடைந்தபடியால் இம்மாதிரி பேசினார். ஏதோ அதற்கு பதில் சொல்லுவதற்கு நினைப்பவரைப் போல இளவரசர் போல்கான்ஸ்கி அந்த வாலிபரை பார்த்தார். ஆனால் தமது மனதை மாற்றிக்கொண்டு அவர் மிகவும் வாலிபராயிருக்கிறார் என்ற எண்ணத்தினால் சும்மா இருந்து விட்டார். ஓல்டன்பர்க் விவகாரத்தை பற்றி நமது கண்டனத்தை நான் வாசித்து பார்த்தேன். அந்த குறிப்பில் உள்ள வாசகம் அவ்வளவு மோசமாய் அமைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன் என்று கோமகன் ராஸ்டாப்சைன் ஏதோ தற்செயலாய் சொல்பவரைப் போல இந்த விஷயங்களை முற்றிலும் அறிந்த ஒருவர் பேசுவதைப் போல பேசினார். கபடமில்லாத ஆச்சரியத்தோடு ராஸ்டாப்சைனை பியர் நோக்கினார். குறிப்பில் உள்ள வாசகம் மோசமாயிருந்தால் அதற்காக ஏன் கவலை கொள்ள வேண்டும் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள முடியாதவரைப் போல தோன்றினார். அது என்ன அவ்வளவு முக்கியமா கோமகனே? அந்த குறிப்பு வாசகம் எப்படி இருந்தால் என்ன? அதிலுள்ள கருத்து வேகமானதாய் இருந்தால் அது ஒன்றே போதும் என்று அவர் பேசினார். எனது அன்புள்ள வாலிபரே, நம்மிடம் 5 லட்சம் வீரர்கள் இருக்கும்போது ஒரு அருமையான வாசகத்தில் குறிப்பு எழுதுவது சுலபமான காரியம் என்று கோமகன் ராஸ்டாப்சைன் பதில் சொன்னார். அந்த குறிப்பின் வாசகத்தை பற்றி கோமகன் அதிருப்தி அடைந்ததை பியர் புரிந்து கொண்டார். பேனாவை ஓட்டுகிறவர்கள் ஏராளமாய் தோன்றியிருக்கிறார்கள் என்பதை நினைக்க வேண்டியிருக்கிறது என்று வயோதிக கோமகன் கூறினார். பீட்டர்ஸ்பர்க்கில் அவர்கள் எப்போதும் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். குறிப்புகள் மட்டுமல்ல, புதிய சட்டங்கள் கூட எழுதி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய ஆண்ட்ரூ ருஷ்யாவுக்கு வேண்டிய சட்டங்களை பற்றி ஒரு முழு புத்தகத்தை எழுதினர். இந்த காலத்தில் அவர்கள் எல்லோரும் எழுதி கொண்டே இருக்கிறார்கள் என்று அவர் சொல்லி ஒரு சிரிப்பற்ற சிரிப்பை சிரித்தார். இந்த சம்பாஷணைகளில் சிறிது தயக்கம் ஏற்பட்டது. ஆனால் அந்த வயோதிக ஜெனரல் தமது தொண்டையை கனைத்து கொண்டு அங்கிருந்தவர்கள் கவனத்தை இழுத்தார். பீட்டர்ஸ்பர்க்கில் நடந்த படை அணிவகுப்பில் ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை பற்றி நீர் கேள்விப்பட்டீரா? அந்த புதிய பிரெஞ்சு சேனாதிபதி எப்படி நடந்து கொண்டார் என்பது தெரியுமா? ஆமாம், நான் கொஞ்சம் கேள்விப்பட்டேன். மாட்சிமை தங்கியவரின் முன்னிலையில் அவர் ஏதோ சில அசந்தர்ப்பமான வார்த்தைகள் பேசினார் என்று கேள்விப்பட்டேன். கைக்குண்டு டிவிஷனை சுட்டிக்காட்டி துருப்புகள் வணக்கம் செய்யும் போது மாட்சிமை தங்கிய சக்கரவர்த்தி அவரிடம் பேசினார். ஆனால் அந்த சேனாதிபதி அதை கொஞ்சம் கூட லட்சியம் செய்யாமல், பிரான்சில் நாங்கள் இம்மாதிரி சிறு விஷயங்களை பற்றி கவனிப்பதே இல்லை என்று பதில் கூறினார். இதற்கு பதில் சொல்ல சக்கரவர்த்தி விரும்பவில்லை. அடுத்த படை அணிவகுப்பில் அந்த சேனாதிபதியிடம் சக்கரவர்த்தி பேசுவதற்கு விரும்பவில்லை என்று அந்த ஜெனரல் சொன்னார். எல்லாரும் மௌனமாயிருந்தார்கள். சக்கரவர்த்தியை பொறுத்ததாக இந்த விஷயம் இருந்தபடியால் இதன் மீது குணதோஷம் கூற யாராலும் முடியாது. அகம்பாவம் பிடித்த பேர்வழிகள் என்று இளவரசர் சொன்னார். மெட்டிவியரை உமக்கு தெரியுமல்லவா? என்னுடைய வீட்டிலிருந்து இன்று காலை அவரை வெளியே துரத்தினேன். அவர் இங்கே வந்திருந்தார். நான் ஒருவரையும் உள்ளே வரவிட வேண்டாம் என்று சொல்லியிருந்தும் அவரை உள்ளே விட்டு விட்டார்கள் என்று கூறி தமது குமாரியை கோபமாக பார்த்தார். அந்த பிரெஞ்சு டாக்டருடன் அவர் செய்த முழு சம்பாஷணைகளையும் விவரித்தார். அந்த மெட்டிவியர் என்பவர் ஒரு ஒற்றர் என்பதற்கான காரணங்களை அவர் எடுத்துச் சொன்னார். இந்த காரணங்கள் போதுமானவையாக இல்லை, தெளிவற்றவையாக இருந்த போதிலும் அவற்றை ஒருவரும் மறுத்து பேசவில்லை. வறுத்த மாமிசம் சாப்பிட்ட பின்பு ஷாம்பைன் பரிமாறினார்கள். விருந்தாளிகள் எழுந்து வயோதிக இளவரசரை பாராட்டினார்கள். இளவரசி மேரியும் அவரிடம் போனாள். இளவரசி மேரியை அவர் ஒரு கடுமையான கோபமான பார்வையோடு பார்த்து நன்றாய் சவரம் செய்யப்பட்ட சுருக்கம் விழுந்த கன்னத்தை முத்தமிடுவதற்காக காட்டினார். அன்று காலையில் நடந்த சம்பாஷணைகளை அவர் மறந்துவிடவில்லை என்பதையும் அவருடைய தீர்மானம் இன்னும் அமலில்தான் இருக்கிறது என்பதையும் மற்ற விருந்தாளிகள் அங்கே இருப்பதால் அவளிடம் அவர் அச்சமயம் அதை பற்றி பேசுவதற்கு இல்லை என்பதையும் அவருடைய முகத்தில் காணப்பட்ட தோற்றங்கள் சொல்லின. அவர்கள் எல்லோரும் வரவேற்பு அறைக்குள் போனார்கள். அங்கே காஃபி பரிமாறப்பட்டது.
வயோதிகர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அமர்ந்திருந்தனர். வரப்போகிற யுத்தத்தை பற்றி மிகுந்த உணர்ச்சியோடு இளவரசர் நிக்கலஸ் தமது கருத்துக்களை தெரிவித்தார். நாம் ஜெர்மானியருடன் கூட்டு சேருவதற்கு முயற்சிக்கிற வரையில், ஐரோப்பிய விவகாரங்களில் நாம் தலையிடுகிற வரையில், நெப்போலியனுடன் நாம் நடத்தும் யுத்தங்கள் நமக்கு பிரமாதமான கெடுதல்களாகவே வந்து முடியும். டில்சிட்டில் நடந்த சமாதான ஒப்பந்தப்படி ஐரோப்பிய விவகாரங்களில் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆஸ்திரியாவுக்கு சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ நாம் யுத்தம் செய்யக்கூடாது. நம்முடைய அரசியல் விவகாரங்கள் எல்லாம் கிழக்கே தான் இருக்கின்றன. போனபார்ட்டை பொறுத்தவரையில் எல்லைகளை இராணுவத்தினால் காப்பாற்றி ஒரு உறுதியான கொள்கையை நாம் மேற்கொண்டோமானால், அதாவது 1807ஆம் வருஷத்தில் நடந்ததைப் போல, அவர் எப்போதும் ருஷ்ய எல்லை கடப்பதற்கு துணிய மாட்டார். அதாவது நாம் எப்படி பிரெஞ்சுக்காரர்களுடன் யுத்தம் செய்ய முடியும் இளவரசே என்று கோமகன் ரஸ்டாப்சைன் கேட்டார். நாம் நம்முடைய வாத்தியார்களுக்கும் குருக்களுக்கும் விரோதமாக யுத்தம் செய்வதா? இதோ நமது இளையவர்களை பாருங்கள், நமது சீமாட்டிகளை பாருங்கள். நமக்கு பிரெஞ்சுக்காரர்கள்தான் கடவுளாக இருக்கிறார்கள். பாரிஸ் தான் நமக்கு மோக்ஷலோகமாக இருக்கிறது. அவர் சப்தமிட்டு பேச ஆரம்பித்தார். ஒவ்வொருவருக்கும் கேட்க வேண்டும் என்பது அவர் நினைப்பாயிருந்தது. பிரெஞ்சு உடைகள், பிரெஞ்சு கருத்துகள், பிரெஞ்சு உணர்ச்சிகள். இப்போது நீர் மெட்டிவியரை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினீர். ஏனென்றால் அவன் ஒரு பிரெஞ்சுக்காரனாகவும் அயோக்கியனாகவும் இருந்ததற்காக செய்தீர். ஆனால் நமது சீமாட்டிகள் எல்லாரும் தங்களுடைய முழங்கால்களால் அவரிடம் ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நேற்று இரவு ஒரு கச்சேரிக்கு போயிருந்தேன். அங்கிருந்த 5 சீமாட்டிகளில் 3 பேர் ரோமன் கத்தோலிக்கர்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட பின்னல் வேலைகளை அவர் செய்து கொண்டிருக்கலாம் என்று போப்பாண்டவர் அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாராம். அவர்கள் அங்கே அநேகமாய் நிர்வாணமாயிருந்தார்கள். அதாவது பொது ஸ்நான அறைகளுக்கு வெளியே போடப்பட்ட விளம்பர பலகையில் காணப்படும் சித்திரங்கள் மாதிரி காணப்பட்டார்கள். அங்கு இளையவர்களை பார்க்கும்போது அந்த மியூசியத்தில் உள்ள மகா பெரிய பீட்டரின் தண்டத்தை எடுத்து அதை கொண்டு அவர்களை ருஷ்ய வழியில் உதைக்கலாம் என்று தோன்றுகிறது. அதாவது அவர்கள் உள்ளத்திலிருந்து அசட்டுத்தனங்கள் வெளியே வருகிற வரையில் உதைக்க வேண்டும். எல்லாரும் மௌனமாயிருந்தார்கள். வயோதிக இளவரசர் ஒரு புன்முறுவலோடு ராஸ்டாப்சைனை பார்த்து அவர் சொல்வதை ஆதரிப்பதாக தலையை ஆட்டினார். நல்லது, போய் வருகிறேன் மேன்மை தங்கியவரே, சௌக்கியமாக இருங்கள் என்று ராஸ்டாப்சைன் சொல்லி சுறுசுறுப்போடு எழுந்து இளவரசரை பார்த்து தன்னுடைய கையை நீட்டினார். போய் வாரும் எனது அன்புள்ள நண்பரே. அவருடைய வார்த்தைகள் சங்கீதத்தைப் போல இருக்கின்றன. அவர் பேசுவதை கேட்பதற்கு நான் எப்போதும் சலிப்பு கொள்வதில்லை என்று அந்த கையை பற்றி கொண்டு முத்தம் இடுவதற்காக தன்னுடைய கன்னத்தை காட்டி வயோதிக இளவரசர் சொன்னார். ராஸ்டாப்சைனை பின்பற்றி மற்றவர்களும் எழுந்தார்கள். அத்தியாயம் 3 நிறைவுற்றது.